தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழையந்து பெய்ய வாய்ப்புள்ளது. இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது பெய்ய வாய்ப்புள்ளது. அரசுல பார்க்க போறோம். நீ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 19ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அது மட்டுமல்லாமல், இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக வருகிற நவம்பர் 23ஆம் தேதி ஒரு தாழ்வு பகுதி உருவாகி பின்னர் புயலாக மாற வாய்ப்புள்ளது. நவம்பர் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல், புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்குமா அல்லது கடலிலேயே கரைந்து போகுமா என்பது குறித்து வரும் நாட்களில் அறிவிக்கப்படும். புயல் கரையை கடக்கும் பகுதி தற்போது வரை உறுதியாகவில்லை. அது மட்டுமல்லாமல், இனி அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக அதிகாலை, மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். வங்கக்கடலில் வருகிற நவம்பர் 25ஆம் தேதி ஃபங்கல் புயல் உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் புயல் வருவதற்கு முன்பாகவே தரைக்காற்று பலமாக வீச வாய்ப்புள்ளது. வருகிற நவம்பர் 24ஆம் தேதி பிறகு கடலோரங்களில் தரைக்காற்று 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் வீச வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்படும். நவம்பர் 22ஆம் தேதி வரை கனமழை பகுதியாகவே, அதே நேரம் சில மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 20ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே
55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 19 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொடியங்கரை 15 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன். காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் 7 நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி, தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், சிவகங்கை மாவட்டம் பயணியர் விடுதி சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, திருவாரூர் மாவட்டம் பழங்கைமான், ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை, திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமிடம், திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் பெரியாறு அணை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தேனி மாவட்டம் பெரியகுளம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், தேனி மாவட்டம் மஞ்சளாறு, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி, திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, புதுக்கோட்டை மாவட்டம் கிளானியல், தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிரானம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, தேனி மாவட்டம் அரைமனைப்புதூர், திருநெல்வேலி மாவட்டம் அணைக்கட்டு, திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணை, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, சிவகங்கை, சேலம் மாவட்டம் வீரகனூர், ஈரோடு மாவட்டம் ஈரோடு திருநெல்வேலி மாவட்டம் அம்மாசமுத்திரம், புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர், சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் உடையாடி பட்டி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் அல்லாமல் நவம்பர் இறுதியில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர்